அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். அதாவது எங்கேயும் நடக்காத நிகழ்வாக, எந்த லோகத்திலையும் நடைபெறாத நிகழ்வாக, பூலோகத்தில் இது மாதிரி ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் ஆற்றல்களை திரும்பி வாங்கிக்கிடுதோம் அப்படின்னு சிவபெருமானும் அகத்திய பெருமானும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வல்லமையான இடமாக, யுகம் அழியாமல் யுகத்தை மாற்றுகின்ற அற்புதமான பணிதனை கலியுகத்தை பரந்தாமன் அவதாரம் எடுத்தான்னா அழிச்சிருவார் அப்படிங்கிற நிலைக்காக அவதாரம் எடுக்க வேண்டாம், கல்கி அவதாரம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பரந்தாமன்கிட்ட போய் சொன்ன சபை. சொன்னதுனால பரந்தாமன் வந்து சரி அப்போ நானும் உங்களோட வாரேன் அப்படின்னு சொல்லி அவர் சிவசபையில் வந்து கல்கி அவதாரத்தை தாரை பார்த்ததோட அவர் எடுத்த எல்லா அவதாரங்களையும் இங்கே ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு காவல் போட்டு அமர்ந்த அற்புதமான தலம். யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலைதினை, அதாவது சித்தர்கள் ஆட்சி மலரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா சூட்சமத்தில், அதெல்லாம் பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்கள் தான் மக்களோட சிந்தைக்குள்ளே வந்து அங்கங்கே தவம் இருக்கின்றவங்களுக்கு காதில் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் வந்து, அதாவது யுகம் சித்தர்கள் ஆட்சி வரப்போகுது மலரப்போகுதுன்னு அங்கங்கே கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். அந்த சித்தர்கள் ஆட்சி மலர்ந்த தலம், மலருக்கு உண்டான நிலை என்னென்னா, முருகப்பெருமான் வந்து யுகமாக காத்திருந்து பிரபஞ்ச மன்னனாக, அவர் தேவ சேனாதிபதியாக இருந்தவர், சிவபெருமான்கிட்ட இருந்து ஆட்சியை வாங்கி, தேவ சேனாதிபதினா என்னதுன்னு உங்களுக்கு தெரியும், படை ஆர்மின்னு சொல்லுவாங்கள்ல, தேவர்களோட படையோட தலைவராக இருந்தார். அவர் வந்து இப்போ அவர் கைக்கு இராணுவ ஆட்சி வந்துருச்சு, அதுதான் யுகமாற்றம். இராணுவத்தோட கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதைத்தான் இப்போ முருகப்பெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதன் வெளிப்பாடாக வந்தது தான் ஆழிப்பேரலைகள்னு சொல்லக்கூடிய சுனாமி அலைகள், மக்களை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி பயங்காட்டின விஷயங்கள், இது கொரோனா அப்படின்னு சொல்லி வந்த விஷயங்கள், இது மாதிரி அங்கங்கே சொன்னபடி கேட்காத தேசங்களெல்லாம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. தர்ம சிந்தனை உள்ள தர்ம சிந்தனை இல்லாதவங்கள்லாம் உயிர்களை துன்புறுக்கக்கூடிய தேசங்கள்லாம் ஆட்டங்கண்டுக்கிட்டு இருக்குது. அங்கங்கே பிரச்சனைகள், ரொம்ப பாவ செயல்களில் ஈடுபட்ட தேயங்கள்லாம் வந்து அந்த நெருப்புக்கும் அந்த இயற்கை சீற்றங்களுக்கும் அந்த மூழ்கக்கூடிய நிலைகள், சரிஞ்சு விழுந்து அது அந்த 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 தேயத்தையே வந்து நாசப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், அதெல்லாம் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா இடங்கள்லையும் தகாத விஷயங்களை செய்யக்கூடிய நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேயும் வந்து தகாத விஷயங்களை, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து தகாத விஷயங்களை செய்தவங்க, வேண்டாத யுகத்துக்கு மாற்று நிலை, அதாவது களியை முழுசும் தன்னகத்தே கொண்டு செயல்படுறவங்கள பிரபஞ்சத்தை விட்டு அகற்றும் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய மாற்று வேற்று நிலைகளில் சென்ற பெரிய நிறுவனங்கள்லாம் நட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நல்ல வழியில் நியாயமான வழியில் போகிற நிறுவனங்கள் அமைப்புகளெல்லாம் வளரும் நிலையை நம்ம சூட்சமத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எங்கேருந்து நோய் வருது, எப்படி வருது, என்ன கிருமியால் வருதுன்னு கூட கணிக்க முடியாத அளவுக்கு அச்சப்படக்கூடிய நிலையில் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுனா யுக மாற்றத்திற்கு உண்டான ஒரு முன்னேற்பாடு. ஏன்னா யுகத்தை அழித்தா மொத்தமும் அழிஞ்சு போயிடும். அப்போ அழிக்கலைன்னா அப்போ அதை வந்து சரி சமன்படுத்துவோம். அப்போ வந்து அதான் சொல்லப்பட்ட விஷயங்கள் மக்களுக்குள்ள போய் நல்ல விஷயங்களை பகுத்தையில், நான் மாறவே மாட்டேன், நான் சேரவே மாட்டேன், பல ஜென்மங்களாக செஞ்ச பாவ நிலைகளை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறவங்கெல்லாம் பிரபஞ்சத்தை விட்டு வழி அனுப்பப்படுது. வேறு நிலைகளுக்கு அவங்களோட நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை, யுகமாற்றத்தை முருகப்பெருமான் இங்கேருந்து 27,000 கோடி லோகங்களுக்கு அதிபதியா, இது 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலா, அறுபடையும் ஒன்றா நினச்சி 7வது மருதமலையும் ஒன்றா சேர்த்து ஒரே படையாக அமர்ந்த தலமாக இந்த தலம் சொல்லப்படுது. 11,000 யுகமாக தவம் இருந்த அப்படின்னு சொல்லப்படுது. 11 யுகம் கிடையாது, 11,000 யுகமாக தவம் இருந்தது. அதாவது ஆதி சிவன் ஒரு சொல்லுக்கு வந்து 11,000 யுகம்னு சொன்னாலும், ஆதி சித்தன் தோன்றிய, ஆதி சிவம் தோன்றிய அந்த ஆதி பொழுதில் இருந்து அவதாரம் எடுத்த சிவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக அவதாரம் எடுத்த தலமாக இது
அதான் சிவமகா வாழை சித்தன்கிற ஆற்றலாக கருதப்படுது. அந்த ஆற்றல் தான் யுக மாற்றத்துக்காக ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியத்தை எல்லாம் வச்சு இந்த எல்லையில் சபை அமைத்து உலகம் ஃபுல்லாக இந்த சபை பல்கி பெருகி இறையாற்றல் அங்கங்கே அற்புதமாக விதைக்கப்பட்டு அது விதை ஊன்றப்படுகிறது. சீடர்கள்ங்கிற பேரில், சிவநூல் தாங்கினவங்க என்கிற பேரில், சிவசபையின் கிளைச்சபைகள் என்கின்ற பேரில், இல் சபை என்கின்ற பெயர்களில் அது ஒவ்வொரு நிகழ்வாக வந்து சிவசபையை பிரதிபலிக்கும் பிம்பங்களாக, சிவசபையின் ஆற்றலை பிரதிபலிக்கும் தலமாக, பகிரும் தலமாக, பகிரும் இடமாக அத்தகைய இல் சபைகளும் கிளைச்சபைகளும் இறை நூல் தாங்கிய சீடர்களும் அற்புதமாக பிரபஞ்சம் முழுவதும் அற்புதமான இத்தகைய தலத்திலே இருந்து, இத்தகைய இடத்திலே இருந்து, இங்கு தோன்றிய ஆற்றலிலே இருந்து சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான 11,000 யுகமாக தவம் இருந்த அற்புத பேராற்றலில் இருந்து அகத்தியம் என்கின்ற பேராற்றல் இணைந்து அற்புதமாக அத்தகைய பணியை செய்து வருகின்றது. அந்த நிகழ்வு தான் இங்கே நடந்தேறி சிறந்தேறி வளர்ந்தேறி உயர்ந்தேறி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பரந்தாமன் வந்து கல்கி அவதாரத்தை தார பார்த்து கொடுத்ததுனால அதற்கு ஆயுத நிலைகள் என்கிறது ஒன்று வேண்டும். கல்கி அவதாரத்தை தாங்கி சிவம் ஏற்கனவே சிவபெருமான அவதார தலமாக சொல்லப்படுது. அதோட பரந்தாமன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. இருபெரும் பேராற்றல்கள் சேரையில் பிரபஞ்சமே அவதாரம் எடுத்த நிலை. அப்போ அந்த அவதாரத்துக்கு ஆயுதமாக வர்றதுக்கு சிவமே ஆயுதமாக வராது. அதான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியத்தெல்லாம் ஓராற்றலாக வச்சு அது தவ ஆற்றலா சிவ ஆற்றலா சிவத்தோட குண்டலினி ஆற்றலா அற்புதமாக சிவ அத்தகைய பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்துணை புண்ணியத்தையும் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் அது வெப்ப நிலையில் வெப்ப கோளா சிவனோட நெற்றி பொட்டில் இருந்து வெளிப்பட்டு அதை தாங்கக்கூடிய வல்லமை சிவனுக்கு சிவபெருமானுக்கு எம்பெருமானுக்கு இணையான ஆற்றல் கொண்ட திருமுருகன் கரங்களிலே 27,000 கோடி லோகங்களில் ஆற்றலை கொண்ட திருமுருகப் பெருமான் கரங்களிலே வழங்கப்பட்டு அதை பக்குவப்படுத்தப்பட்டு பதனப்படுத்தப்பட்டு மென்மைப்படுத்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்வுபடுத்தப்பட்டு உத்தமப்படுத்தப்பட்டு அற்புதமாக அதன் அத்தகைய வெப்ப நிலைகளை பயன்படுத்தும் நிலைக்கு ஏற்ப அதை வடிவமைத்து எழுகடல் அதுக்கு அடுத்தபடியாக அதை கொடுக்கக்கூடிய இடம் எழுகடல் உண்டவனாக 7 உலகம் சென்று வருபவராக யுகமாக இதிகாச புராணங்களையும் தாண்டி யுகமாக சிவத்தின் அம்சமாக வாழ்ந்து வருகின்ற ஒட்டுமொத்த 9,000 கோடி சித்தர்களின் தலைவனாக கருதப்படுகிற அகத்தியம் என்கின்ற ஜெகத்தியம் என்கின்ற ஜெகப்பிரமாண்ட நாயகனாக ஞானத்தின் ஒட்டுமொத்த இருப்பிடமாக கருதப்படுகின்ற அகத்திய பெருமான்னா அகத்திய பெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சொல்ல மாளாது அல்ல வந்துக்கிட்டே இருக்கும். அகத்தியரோட விஷயங்கள் அகத்திய பெருமானோட விஷயம் சொல்லுது. ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். அத்தனை பேராற்றல்களும் இறைவனோட அத்தகைய திருமண கோலம் காண விளைந்தபோது சென்றபோது ஒட்டுமொத்த புண்ணியங்களும் ஓரிடத்துக்கு போய் குமிஞ்சதுனால புண்ணியங்களெல்லாம் ஒரு இடத்துல போய் குமிஞ்சதுனால அதை பாரம் தாங்காங்க பூமி சூட்சமம். இது வந்து இயல்பில் கிடையாது, சூட்சமத்தில். அப்போ பூமியோட அந்த பிரபஞ்சத்தோட நிலை பூமியோட நிலைன்னு சொல்லக்கூடாது, பிரபஞ்சத்தோட நிலை ஒரு பக்கம் தாளவும் ஒரு பக்கம் மேலே போயிடுச்சு. அப்போ அதை ஈடுகடுத்தக்கூடிய புண்ணியமான ஆற்றல் இவ்வளவு ஆற்றலுக்கு இணையான ஆற்றல் ஓராற்றல் யாருன்னு சிவபெருமான் பார்க்கையில் தன் அகத்துக்குள் இருக்கிற அகத்தியம்தான் அந்த நிலை அப்படின்னு அந்த ஆற்றலை. ஏன்னா சிவத்துக்குள்ளே தானே எல்லா ஆற்றல்களும் ஒடுங்கி இருக்குது. 14 லோகங்களும் சிவனுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ சிவனோட அது மாதிரி அம்சமான அகத்தியை தான் உள்ளே தெரியுதாரு. அவரை வர சொல்லி தென்பகுதிக்கு போக சொல்ல அகத்தியன் பயணிக்கும் இடங்களெல்லாம் அப்படியே தாழ்ந்துக்கிட்டே போய் தென்பகுதி வந்து தாழ்ந்து சமன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அகத்தியரோட கரங்களில் அந்த நூல் கொடுக்கப்பட்டு அதனோட ஆற்றல்கள்லாம் அப்படி படிப்படியாக அதை வந்து உயர்வுபடுத்தப்பட்டு உன்னதப்படுத்தப்பட்டு உத்தமப்படுத்தப்பட்டு சத்தியப்படுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டு நேர்மைப்படுத்தப்பட்டு அற்புதமாக அந்த ஆற்றல்கள்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து பிரபஞ்சத்துக்கு பயன்படணும்னு அகத்தியர் கரங்களில் கொடுத்ததை அதை 11,000 யுகமாக கங்கைக்குள்ளே தவம் இருக்கின்ற
ஒட்டுமொத்த சிவங்கள் அவதாரமாக இருக்கக்கூடிய சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான ஆற்றலுக்குள்ள பகிரப்பட்டு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அருளப்பட்டு அந்த நூலானது அந்த இறை நூலானது சித்தனை வாழ்த்ததுக்கு கொடுக்கப்பட்ட நூல். அந்த பிரபஞ்சத்தை வாழ்த்தப்பட்ட கொடுக்கப்பட்ட நூலை அந்த நூல் அது மாறி அது பயன்படுத்தும் நிலையில் இகலோகத்தில் அவதாரம் எடுக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்கின்ற சிவமகா வாழை சித்தனின் பின்பத்தை தாங்கிய ஆற்றலை தாங்கிய அற்புதமான சிவமகா வாழை சித்தனின் பின்ப நிலையாக பிரதிபிம்பமாக அவதார சூட்சமமாக அருளப்பதில் அற்புதமான சித்தனுக்குள் அந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பகிரப்பட்டு அந்த நூல் சித்தனை வாழ்த்ததுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட நூலை சிவமும் அகத்திய பெருமானும் வாழை சித்தனும் சிவத்திட்ட வேண்டி இது மக்களுக்காகவும் பயன்படணும், மக்களோட உயர் ஞான வளர்ச்சிக்கும் பயன்படணும், அவர்கள் இன்னல்கள் இடர்கள் இத்தகைய நிலையில் இருந்து தப்பி வாழ்ந்து ஞானத்தின் பாதை அடைஞ்சு நல் யுக மாற்றத்திற்கு அவங்களும் துணைபட இருக்க வேண்டும் என்கின்ற நிலைக்காக அது மக்களோட ஊழ்வினைகளையும் போக்குகின்ற நிலையில் அந்த நூலானது பகிரப்பட்டு அருளப்பட்டு கொடுக்கப்பட்டு அது நூல் படிப்படியாக வளர்ந்து முதல்ல அது சூட்சமத்தில் ஜீவ நாடிகள் உள்ளாக வளர்ந்து அது ஜீவனே சிவமாகி சிவமே சிவப்பிரபஞ்சமாகி சிவப்பிரபஞ்சமே நூலாக ஆயுதமாக அது சிவமகா வாழை சித்தன் கரங்களிலே இயல்பாக வழங்கப்பட்டு அந்த ஆயுதத்தை வத்தி யுகத்தை மாற்றுகின்ற பணியை அற்புதமாக இத்தலத்திலே இருந்து அகத்தியன் வடிவமைத்த அற்புதமான அத்தகைய அதி உன்னத உயர் இறை சூட்சமத்துக்குள்ளிருந்து இந்த எல்லையிலே இருந்து திருமுருகன் 27,000 கோடி லோகங்களின் வாற்றலாய் அமர்ந்து அறுபடையும் ஒருபடையாக்கி மருதமலை இணைத்து ஒரே படையாக வந்த நிலைகள் மாறி சென்று வருகின்ற நிலையிலே சிவபுத்திரன் அமர்ந்த தலமாக பிரபஞ்சத்தின் மன்னனாக முடிசூடி செங்கோல் ஏந்தி நின்ற நிலையாக அற்புதமாக பிரபஞ்சத்தையே அக்னி குண்டமாக அத்தகைய வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் அத்தகைய அக்னி ஜுவாலைக்குள் வச்சு எரிக்கின்ற வல்லமையான உயர் சூட்சமத்தை நிகழ்த்தி வருகின்ற சபையாகவும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சபையை பற்றி சிவபெருமானே என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சபை, ஒரே ஒரு சபை பிரபஞ்சத்தில் 14 லோகங்களையும் கட்டி ஆளாத சிவபெருமான் உட்கார்ந்த தலமாக கருதப்படுது. யுகமாற்றத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலோட மக்கள் வழிபட்டு நிற்கிறதுக்கு ஒட்டுமொத்த சித்தர்களும் ஞானிகளும் தேவர்களும் பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் ஒன்றா குவிஞ்சு ஒரு லிங்கமாக சிவலிங்கமாக அந்த மாதிரி தவத்தில் பார்த்ததா சொல்லப்படுது. உயர் மகாலிங்கமாக அது இந்த சபை தோன்றதுக்கு முன்னாடியே சித்தனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டு அந்த உயர் சூட்சமம் அகத்தியனுக்குள்ளே வச்சிருந்து அது பாதுகாக்கப்பட்டு அது இயல்பில் பிரதிஷ்டை பண்ணி இப்போ இறைவன் இருந்து அமர்ந்து தவம் இருக்கக்கூடிய லிங்கமா, பிரபஞ்சம் இருந்து அமர்ந்து தவம் இருக்கக்கூடிய லிங்கமா, பிரபஞ்சமே சபையாக இருந்து தவம் இருக்கின்ற லிங்கமா, அது இயல்பில் மக்களோட வருகின்றவர்கள் இடர் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்களை போக்கும் லிங்கமாக அத்தகைய அற்புதமான லிங்கம் இருந்து முக்தியதி மோட்சகதி நற்கதி அருள்கின்ற லிங்கமாகவும் இருந்து அமைதியான பஞ்ச நிலைகளையும் ஈசன் அடக்கி ஒன்றுமில்லாத உயர் சூட்சம உயர் உன்னதமான உயர் பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யம் செய்கின்ற அற்புதமான லிங்கமாக வெற்று நிலையிலே எல்லா நிலைகளையும் தனக்குள் தாங்கி நிற்கின்ற சிவமாக சிவப்பிரபஞ்சமாக பேராற்றல் கொண்ட பெருமகா லிங்கமாக இடைவிடாது தன் அனுக்கிரக ஆற்றலை சித்தனை உள்வைத்து சிவசூட்சமத்தை உள்வைத்து அகத்தியனை உள்வைத்து அண்ட சராசங்கரையெல்லாம் உள்வைத்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற நிலையிலே அமர்ந்து அபிஷேகம் பெரும் லிங்கமாகவும் ஆராதனை பெரும் லிங்கமாகவும் பூஜை பெரும் லிங்கமாகவும் புண்ணிய உயர் லிங்கமாகவும் சித்தனே லிங்கமாகவும் சிவமே லிங்கமாகவும் அகத்தியனே லிங்கமாகவும் ஒட்டுமொத்த கணங்களெல்லாம் உயர் லிங்கமாக உன்னதமாக உங்களுக்கு தரிசனம் கொடுத்து வருகின்றவர்களின் இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ட நிலை பார்த்த நிலை கேட்ட இந்திரியன்கள் வழியெல்லாம் சென்று தெரியாமல் அறியாமல் பார்க்காமல் செய்த அத்தகைய பாப புண்ணிய நிலைகளையெல்லாம் கணக்கெடுத்து நல்
நல் புண்ணிய நிலைகளை எல்லாம் ஈர்த்து பாவ நிலைகளை பிரபஞ்சத்திலே கரைத்து அற்புதமாக சிவசபையை நம்பி வருகின்ற சிவசபையை சரண் கண்ட சீடர்கள் அவ்லிங்கத்தை பார்க்கும்போது சித்தனாகவும் சித்தனை பார்க்கும்போது லிங்கமாகவும் இரண்டையும் பார்க்கும்போது சிவசபையாகவும் அதற்குள் அகத்தியன் அமர்ந்த நிலையை பார்க்கும்போது அற்புதமாக அண்ட சராசரமே 9 கோடி சித்தர்களே அமர்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற நிலையாகவும் இச்சபையானது மிளிர்ந்தோங்கி சிறந்தோங்கி வளர்ந்தோங்கி உயர்ந்தோங்கி உண்மையின் உயர் நெறிதனிலே சத்திய பாதைதனிலே கலியை அழித்து நல் தர்ம யுகத்தை மலரச் செய்கின்ற அற்புதமான வழிதனிலே சென்று கொண்டிருக்க அத்தகைய உயர் சூட்சமத்தை கண்டுகொண்ட யாவர்களும் பிரபஞ்சத்திற்கு பணியாற்ற வேண்டும், பிரபஞ்சத்திற்கு செய்ய வேண்டும், எடுத்த இடத்திலே கொடுக்க வேண்டும், கடனாக பெற்றதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே வந்து நான் என்ற அகம்பாவ நிலைகளை வேறறுத்து எம்மால் ஒன்றுமில்லை எல்லாம் இறைவனால் என்கின்ற நிலைதனை இறையே பிரபஞ்சமாக இருந்து இறையே பஞ்சபூதங்களாக இருந்து இறையே அனைத்துமாக இருந்து கருவிலே இருந்து எம்மை உருவாக்கி வளர வைத்து வாழ வைத்து இமை பொழுதும் பஞ்சபூதங்களே எமக்கு அத்துணை நிலைகளையும் பகிர்ந்து வருகின்றது. ஒரு இமைக்கும் பொழுதிலே 1000 கோடி நேர பொழுதுக்கு கூட இடைவிடாது பணியாற்றி வருகின்றது என்பதை யாவரும் உணர்ந்து இறை சபையை வணங்கி நிற்க, இறை பேராற்றலை வணங்கி நிற்க, சரண் கண்டு நிற்க, சரணடையும் இச்சபை உங்களை என கூறி அற்புதமாக நிகழ்த்திய அத்துணை நிகழ்வுகளும் அகத்தியன் அளித்த சிவம் அளித்த சிவப்பிரபஞ்சம் அளித்த ஞான சூட்சம சிவ சூட்சம உயர் சூட்சம உன்னத சூட்சம உத்தம சூட்சம நூல் வழியாக பகிரப்படுகின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி நூலை கேட்கும்போது நூலை பார்க்கும்போது நூலை படிக்கும்போது நூலோட பயணிக்கும்போது உங்களுக்கும் இத்தகைய வல்லமை பகிரப்படும் என்கின்ற நிலைதனை யாவருக்கு உணர்த்தி ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக என்கின்ற நாமத்தை 14 லோகங்களும் ஒலிக்கவிட்டு இந்த நாமத்துக்குள்ளே ஒட்டுமொத்த கணங்களின் உயர் பிரபஞ்ச கணங்களில் நாமங்களெல்லாம் அடங்கி இருக்கின்றது என்பதை யாவருக்கும் உணர்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமோ நமக, ஓம் அகதீஷாய நமக. எல்லாம் இளைப்பாரி களைப்பாரி மதிய அந்த அண்ணன்